Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. ஒரு 30 வருட பழக்கத்தில் 3 அல்லது 4 நண்பர்களை பெற்றிருந்த பெரிய விஷயம். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டா ஃப்ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு அதை டைல்யூட் பண்ணிட்டோம். ஒரு 25 வருடம் வேலை பார்த்த ஒருத்தர் ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டார். 25 வருடம் கடுமையான உழைப்பு, நல்லா இருக்காரு அப்படின்னு நினைப்போம். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா பெரிய இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிடுவார். இந்த ரீல்ஸில் வந்து அவர் இப்படி பேசிட்டு போயிடுவார். கேட்குறவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கொஞ்சம் கஷ்டன்றது ஒருத்தருக்கு 1 வாரம், ஒருத்தருக்கு 1 மாதம், ஒருத்தருக்கு 1.5 மாதம், இப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தில் யாரும் லேட்டாக பணக்காரங்களாகிறத விரும்புறது. எல்லாருக்கும் குயிக்காக நீங்கள் சில பேர்லாம் பார்க்கலாம் 10K அது ஒரு 100K அப்படின்லாம் போட்டு ஏதோ பண்ணுவாங்க. உண்மையான பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கணும், இல்லை அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் எவ்வளோ கான்சியஸாக இருக்கணும், ஏன் சொல்லணும், யார் கேட்டால்? பெரிய நிலையில் இருக்கிறவங்க அப்படி செய்யும்போது அது உண்மைன்னு நம்பப்படுது. இவ்வளோ பெரிய ஆள் அப்படி சொல்ல மாட்டாருப்பா அப்படின்ற இடத்துல தான் அது ஆரம்பிக்குது. எதையாவது சொல்லி முட்டாளாகிறத விட எதையுமே சொல்லாமல் புத்திசாலி மாதிரி தோற்றத்தில் இருந்துட்டு போயிடலாம் நான் அப்படின்னு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறது, இல்லை ஒரு மோசமான நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது 2 விஷயங்கள் பெருசாக பேசப்படுது. ஒன்று ஃபோட்டோஷூட், வெட்டிங் ஃபோட்டோஷூட், அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்சி ஃபோட்டோஷூட், அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைகளுக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஷூட், இந்த விவகாரங்கள். இன்னொன்று ரீல்ஸ் மோகம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இந்த ரீல்ஸில் பல உயிரிழப்புகளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், செய்தித்தாள்களில் படிக்க நேரிட்டு. இது தொடர்பாக நம்மக்கிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து உளவியல் ரீதியாக இது என்னென்னலாம் மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படுத்துது அப்படின்றத குறித்து பேசுகிறதுக்காக NLP கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ரீல்ஸ் ஃபோட்டோஷூட் ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கவங்கலாம் ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது, அது மேலே ஒரு மோகம் இருந்துக்கிட்டே இருக்குது சார். ஆனால் இது பல உயிரிழப்புகளும் ஏற்படுத்துது. குறிப்பாக நம்ம சொன்னது போல் ஃபோட்டோஷூட்டில் ஒரு பெரும் அசம்பாவிதம் ஒன்று சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்தது. அந்த ரயில் பாலத்து மேலே ஃபோட்டோஷூட் எடுத்து ட்ரெயின் வந்தப்போ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே குதிச்சு அவங்களுக்கு காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மகாராஷ்டிராவில் ஒரு அருவியின் பக்கத்தில் ஒரு இன்ஸ்டா பிரபலம் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது பின்னாடி என்ன உளவியல் சார் இருக்கு? நம்ம கொஞ்சம் இந்த உளவியலை வந்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ ஒரு நம்முடைய ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள் இங்கே எடுத்திங்கன்னா யாரோ ஒருத்தங்களை நம்ம ஹீரோயின் வர்ஷிப் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனுடைய அடுத்த கட்டம்தான் சினிமா. நான் சொல்ல வர்றது எனக்கு தெரிந்த சிற்றறிவிலேருந்து சொல்கிறேன். கதைகளில் ஒரு ஹீரோ, அப்புறம் சினிமாவில் ஒரு ஹீரோவாக கடவுள், அப்புறம் வந்து கடவுளை காப்பியங்களில் ஹீரோ, அப்புறம் சினிமாவில் ஹீரோ. இப்போ இந்த சினிமாவில் ஹீரோவிலேருந்து அடுத்தது நடைமுறையில் ஹீரோ. இந்த நடைமுறையில் ஹீரோயின். இப்போ இங்கேருந்து ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி அல்லது 30 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லாத காலகட்டத்தில் இந்த மாதிரியான நடைமுறையில் ஹீரோவுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை செய்யணும். நல்ல விஷயத்தை செய்து எல்லார் முன்னாடியும் கைத்தட்டல் வாங்கணும். அப்போ பார்த்திங்கன்னா பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, நீங்கள் படத்தெல்லாமே பார்க்கலாம். பாட்டு போட்டி, பேச்சு போட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேலே நின்று கைத்தட்டல் அதெல்லாம் வாங்குவாங்க. அப்புறம் யாரையாவது காப்பாற்றினது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இவர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாற்றினார், இவர் தான் பிளட்டு கொடுத்தாரு, இப்படியெல்லாம் இதெல்லாம் இப்படி இருந்தது. ஸ்மார்ட் ஃபோனோட இன்வென்ஷனுக்கு பிறகு இதுக்கு நம்ம வந்து ஏன் ரீல்ஸுக்கு போகிறாங்கன்றது செகண்டரி. அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் போகிறோம். இப்போ என்ன எல்லாரும் பாராட்டணும். இந்த பாராட்டுறதுன்றது லைக் மோகத்தில் வந்துடுது. இப்போது லைக்ஸ் எவ்வளோ வருது, கமெண்ட்ஸ் எவ்வளோ வருது. லைக்ஸும் கமெண்ட்ஸும் அதிகம் வந்தால் நான் வந்து ஒரு பிரபலம், அவர் போட்டாலே ஒரு 10,000 லைக்ஸ் வருங்க அப்படின்னா அது ஒரு பெரிய, அது ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும். நான் வந்து ஒரு கல்லூரி விழாவில் பேசும்பொழுது அங்கே இருக்கிற ஒருத்தட்ட ஸ்டூடெண்ட்டை அவரை எழுப்பி கேட்டேன், உங்களுடைய நண்பர்கள் எத்தனை அப்படின்னு. 1563 அப்படின்னார். அப்படின்னா 1563 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் நட்பு வட்டாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஒரு 30 வருட பழக்கத்தில் 3 அல்லது 4 நண்பர்களை பெற்றிருந்தால் பெரிய விஷயம். அதிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டா ஃப்ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு அதை டைல்யூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி எல்லா விழுமியங்களையும் சின்னதாக கொண்டு வந்துட்டதுனால இன்றைக்கி ஈஸியஸ்ட் வே டு கெட் அட்டென்ஷன் வந்து ரீல்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வருது.
இப்போது ரீல்ஸினுடைய ஆரம்ப புள்ளி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு இடத்துல நின்னாங்க, டான்ஸ் ஆடினாங்க, சிரித்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு இருந்தது. இப்போ அதனுடைய எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேட்டுக்கு அது வருது இப்போது. அதாவது நார்மலாக ரீல்ஸ் பண்ணால் யாரும் இனிமேல் பார்க்க மாட்டாங்க, வியூஸ் வராது. ஏன்னா எல்லோரும் பண்ணுறாங்க. ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும். இந்த ஏதாவது வித்தியாசமாக எந்த ரீல்ஸ்லையாவது, இந்த ஏதாவது வித்தியாசமானதுக்கு வரேன், அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை வச்சுட்டு வரேன். எந்த ரீல்ஸ்லையாவது யாராவது ஒருத்தர் நான் 100வது முறை இரத்த தானம் செய்கிறேன் அப்படின்னு வந்திருக்கா? வராது. எந்த ரீல்ஸ்லையாவது யாராவது ஒருத்தர் நான் உடல் தானம் இப்போ செஞ்சுருக்கேன் அப்படின்ற அந்த ஹாஸ்பிட்டல்லையோ டாக்டர்கிட்டையோ சைன் பண்ணி அதை ஒரு ரீல்ஸாக வராது. அப்போ நல்ல விடை அதை செய்தால் அதுக்கும் வரவேற்பு உண்டு. உங்கள் ரீல்ஸ் பார்த்து தான் நானும் பிளட் டொனேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றது. இங்கே எந்த இடத்துல இது தவறி போகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த இப்போ நம்ம பேசின அந்த ஹீரோயிசம் வர்ஷிப் இருக்கு இல்லையா, அது மாதிரி நான் எதையாவது செஞ்சு எதையாவது அந்த எதையாவதுன்னும் போது தான் நீங்கள் சொன்ன அருவி வருது. அப்போ அருவிக்கு நடுவில் போய் நிற்கிறது, அல்லது ரொம்ப அதாவது உச்சிக்கு போய் நிற்கிறது, மலையினுடைய உச்சியிலேருந்து குதிக்கிறது, அதை ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்து போடுறது, இதெல்லாமே ஒரு 1000 லைக்ஸ்க்காக அல்லது ஒரு 1000 கமெண்ட்காக உயிரை பணயம் வைக்கலாமா அப்படின்னா பணயம் வைக்கலாம் அப்படின்ற இடத்துல தான் இன்றைக்கி அந்த லைக்ஸ் மோகம் நிற்கிது. ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் மனிதர்களுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், மற்றவர்களுடைய அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னா, மனவியல் அப்படின்னு எடுத்தோன்னா இன்செக்யூர். என்னுடைய பர்சனாலிட்டியை பற்றி எனக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை, தன் மீது தானே உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கிறது. என்னுடைய ஆளுமைத்தன்மையை யாரோ ஒருத்தங்க உறுதிப்படுத்தணும். அந்த உறுதிப்படுத்துறது எப்படி சோஷியல் மீடியா வச்சுருக்குன்னா, சமூக வலைதளங்கள் லைக்ஸ் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நான் இந்த செயலை நான் விரும்புகிறேன், அதுக்கு கீழே வாவ் அப்படின்னு ஒன்று போட்டால் நான் செஞ்சதை இந்த உலகம் அங்கீகரிச்சிச்சு, அதாவது என்ன அங்கீகரிச்சிச்சு. இப்போ என்னுடைய பர்சனாலிட்டி சிறப்பான பர்சனாலிட்டி, என்னுடைய ஆளுமைத்தன்மை உயர்ந்துருச்சு அல்லது வளர்ந்துருச்சு, அல்லது நான் சிறந்த ஆளுமைத்தன்மையில் இருக்கேன், இப்படியான நம்பிக்கைகளை உருவாக்கிக்கிறது. ஆச்சரியம் என்னென்னா, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பர்சனாலிட்டி, ஒரிஜினல் இல்லை. இந்த பேசுகிறப்ப தான் சார் நம்ம நீங்கள் சொன்னது ஒட்டி தான் நம்ம பேச போகிறோம். ரீல்ஸ்க்காக அந்த ஒரு 30 செகண்ட் இல்லாத ஒரு மேக்ஸிமம் 3 நிமிஷம் ஒரு இதுக்காக அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை மாற்றிக்கிட்டு ஒரு தோற்றத்தை வெளியே காட்டுறாங்க. இதை பார்க்குற பொதுமக்கள் இல்லை இதை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதுதான் அவங்களுடைய உண்மையான தோற்றம், இதுதான் அவங்களோட உண்மையான வாழ்வியல் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரி மாற நினைக்கிறாங்க. ஸோ அதனால சில பிரச்சனைகள் வருது. ஒரு விஷயம் இருக்குது. இதே போல் அந்த நபர்களும் உங்களுக்கு ஒரு இது இருக்காதா சார், இப்படி பிம்பம் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க ரெட்டை வேடம், இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ரெட்டை வேடம் இப்போ சோஷியல் மீடியாவில் நான் நல்லவன், அல்லது நான் எதையும் செய்வேன், அல்லது நான் ரிஸ்க் எடுத்து என்ன வேணால் செய்வேன், இந்த மாதிரியான ஒரு ரோலும் ரெகுலர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா என்னமோ செஞ்சேன்ப்பா திடீர்னு லைக்ஸ் கண்ணாபின்னான்னு வந்துருச்சு அப்படின்ற ஒரு கேஷுவலான ஆளாகவும் இருப்பார். இந்த டியூவல் ரோல் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய திங்கிங் இவர் என்னவா இருக்காரோ அல்லது இவங்க என்னவா இருக்காங்களோ அதுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்றதுனால உலகம் என்ன விரும்புதோ அதை செஞ்சுருவோம் அப்படின்றத நோக்கி நகரும்போது உலகம் என்ன வேணால் விரும்பும், என்ன வேணால் கேட்கும். சார் நீங்கள் இப்போ நிறையா ரீல்ஸ்லாம் எடுக்கிறீங்களே சார், ஒன்று மட்டும் நீங்கள் அப்படியே இந்த மலை மேலே ஏறி அங்கேருந்து குதிக்கிற மாதிரி ஒன்று எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் ரிஸ்க் தான், அதனால் அதை எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்ச ரீல்ஸ் ஹிஸ்ட்ரியிலே அதுதான் நம்பர் 1 வரும் அப்படின்னு யாரோ சொல்லிட்டு போயிடுவாங்க. இவரால் நைட் தூங்க முடியாது. ஏன்னா இவர் கன்ஸ்ட்ரக்டட் பண்ணார்ல ஒரு பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டிகிட்ட அவர் பேசிட்டு போயிட்டார். இந்த கன்ஸ்ட்ரக்ட் பர்சனாலிட்டியை இப்போ மெயின்டைன் பண்ணவர். ஸோ இந்த உலகம் இன்ஃபினைட்டாக தான் ஒர்க் பண்ணும், ஃபனைட்டாக ஒர்க் பண்ணாது. இப்போ இதுதான் நீங்கள் அப்படின்னு உலகத்துக்கு காண்பிக்கிறீங்க. இப்போ உங்களை எடுத்துக்கிட்டால் இதுதான் நீங்கள் அப்படின்னு காண்பிக்கிறவரை இந்த உலகம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் நீங்கள் உங்களை வேறு மாதிரி கிளாரிஃபைடாக காமிச்சிட்டிங்கன்னா
இன்னும் நிறைய இருக்குமோ, இன்னும் எதிர்பார்ப்புகள் கூடிக்கிட்டு இன்னும் நிறைய இவர்கிட்ட இருக்குமோ அப்படின்னா நீங்கள் எது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ செஞ்சுட்டே இருப்பீங்க. இது தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது, இது ஒரு வகையான பிரச்சனை. இது பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஆமாம். இன்னொரு பக்கம் இதை பார்க்குறாங்களா சார், சில இதெல்லாம் பார்க்குறப்ப பொருளாதார ரீதியாக அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கு. ஆனால் ரீல்ஸ்க்காக அது டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒன்று இல்லை பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீல் பண்ணுறாங்க. ஆனால் இது பார்க்கக்கூடிய அந்த மிடில் கிளாஸில் பிலோ மிடில் கிளாஸில் இருக்கவங்க இதை அடாப்ட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இவங்க வாழ்க்கையில் பல சிக்கல்களை இவங்க சந்திக்க நேரிடுது. இது இவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் சார் ஏற்படுத்தும் வியூவர்ஸ்க்கு? எப்போவுமே சார் நாம் என்னவா இருந்து என்னவா ஆக போகிறோம் அப்படின்றது அந்த இலக்கு, கோல், இதற்கான ஒரு வரைமுறையாக வச்சுருக்கோம். இங்கே எங்கே குழப்பம் நம்ம ரீல்ஸில் ஏற்படுத்திக்குவோம் அப்படின்னா, இப்போது நாம் வந்து ரெகுலர் வாழ்க்கையில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். அங்கே ஒரு 25 வருடம் வேலை பார்த்த ஒருத்தர் ஒரு பென்ஸ் கார் வாங்குறார். நம்ம அந்த பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, 25 வருடம் கடுமையான உழைப்பு, நல்லா இருக்கார் அப்படின்னு நினைப்போம். ரீல்ஸ், அது பேரே ரீல்ஸ் தான். அது எங்கே கட் பண்ணுதுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 30 செகண்டில் அவர் வந்து பென்ஸ் காரில் இருப்பார். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா பெரிய இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிடுவார். இந்த ரீல்ஸில் வந்து அவர் இப்படி பேசிட்டு போயிடுவார். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பெரிய இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? கேட்குறவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கொஞ்சம் கஷ்டன்றது ஒருத்தருக்கு 1 வாரம், ஒருத்தருக்கு 1 மாதம், ஒருத்தருக்கு 1.5 மாதம், இப்படி தான் இருக்கும். உலகமாக அந்த அளவுக்கு வேகமாக எங்கே ஆரம்பிச்சுக்கிட்டு. ஏன்னா இன்றைக்கி யாருக்கும் இந்த உலகின் மிகப்பெரிய பணக்காரர் வாரன் பஃபெட் அவர் அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தானே சார் ஷேர் மார்க்கெட்டில் நம்பர் 1, நீங்கள் வந்து எல்லாருக்கும் வகுப்புகள் எடுக்கணும், நீங்கள் ஏன் எடுக்கிறதில்ல அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் எடுக்கிறேன், சுற்றி எனக்கு தெரிந்த மனிதர்கள் அவங்களுக்கெல்லாம் யதார்த்தமாக பேசுகிறதுன்றது நடக்குது, வகுப்புகளாக இல்லை, யதார்த்தமாக சொல்கிறது. நான் ஏன் வகுப்புகளாக எடுக்கலைன்னா, இந்த உலகத்தில் யாரும் லேட்டாக பணக்காரங்களாகிறத விரும்புறதில்ல, எல்லாருக்கும் குயிக்காக ஆகணும். ரீல்ஸ் வந்து அதை நோக்கி நகருது. அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேரே ரீல் விடாத அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். நாம் நீ ரீல் விடாதன்னு சொன்னதுக்கு என் கூட படித்த ஒரு சக மாணவன் வந்து இன்னொரு மாணவனை அரைஞ்சான். நாங்கள் படித்த காலம் ஒரு விஷயம் சொல்லிடுற அப்படின்னு ரீல் ஏடா ரீல் விடுறியாட்ட அப்படின்னு சொன்னதுக்கு அவன் வந்து இவனை அரைஞ்சான். இன்றைக்கி ரீல்ஸை கொண்டாடுற நிலைமைக்கு வந்து நிற்கிறோம். அது ரீல்ஸ்னு தெரிஞ்சுமே அதை வந்து கொண்டாடுகிற மனநிலை. ஸோ இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இதில் ஈஸி. ஏன்னா 30 செகண்ட் நீங்கள் வந்து 30 வருஷத்தை காண்பிக்கல, அந்த 30 செகண்டில் இப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்தன் டாட்டான்னு இருக்கார் ஒருத்தர், அவர் வந்து ஜெயிச்சதை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் இன்டர்வியூ தேவைப்படுது. அதுலேயே வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு 1% 2% தான் கவர் பண்ணியிருக்கும். அதிலிருந்து 2 விஷயத்தை கட் பண்ணி எடுத்து ரீல்ஸ் போடுறது ஓகே. ஏன்னா இதை பார்த்தா, அந்த இன்டர்வியூவை போய் பார்த்தா அட்லீஸ்ட் நான் வாழறதுக்கு தயாராகலான்றதுக்கு ஓகே. ஆனால் என்கிட்ட இல்லாத காருக்கு ஒரு நீங்கள் அந்த ரீல்ஸ் பார்த்தீங்களான்னு தெரில, ஒரு வெளிநாட்டு ரீல்ஸ். அது ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்து கார் மேலே ஏறி நின்று ஒரு குதிச்சு கீழே இறங்குற மாதிரி ஸ்லோ மோஷனில். அது அந்த பொண்ணு யோசிக்காமல் விட்டதா இல்லை அந்த வீடியோ எடுத்தவரும் யோசிக்கலையான்னு தெரில, திபுன்னு வந்து அது மேலே ஏறி கால் வச்சு ஒரு மாதிரி ஷூவோட அந்த ஃப்ரண்ட்டில் சைடெலாம் உள்ளே வாங்குது. கண்ணாடி மேலே கால் வைக்கிறதுல லேசாக ஒரு வீரல் வரல, கோடு மாதிரி ஸ்க்ராச்சஸ் மாதிரி வருது. மேலே ஏறினதும் 2 குதிக்குது. அது நல்லா உள்ளே போகுது. அதோட கொஞ்சம் வெயிட் அந்த அம்மா, அதோட இது கீழே குதிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோ ரீல். அதில் கீழே எழுதியிருந்தாங்க, உழைச்சி சம்பாதிச்சிருந்தா தானே கார் வாங்குறத பற்றி தெரியும், கார் வாங்கியிருந்தால் தானே இப்படி ஏறக்கூடாதுன்னு தெரியும் அப்படின்னு. இதுதான் ரீல்ஸோட யதார்த்த நிலை. பார்க்குறவங்களுக்கு இதே மாதிரி நாமளும் ஏதோ ஒரு கார், அப்போ அந்த காரோட சொந்தக்காரர் இருக்கிறப்போ பண்ண முடியாது. எங்கேயோ யாரோ இல்லாத இடத்துல பார்த்து சரசரன்னு, ஏன்னா 30 செகண்ட் தானே, டக்கு டக்குன்னு ஏறி இறங்கிட்டோன்னா வேலை முடிஞ்சது. வந்து இவங்க போயிடுவாங்க, அவர் வந்து பார்த்தாருன்னா அவருக்கு ஒன்றும் புரியாது. அப்போ இது ஒரு போலியான மனநிலை, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் மனநிலை. பார்க்குறவங்களுக்கு அதனுடைய இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது யதார்த்தத்தை சந்திக்க விரும்பாத, உழைத்து நீண்ட காலத்துக்கு பிறகோ அல்லது
ஓரளவுக்கு சரியான காலத்திலோ வெற்றி பெற விரும்பாத மனிதர்கள் மற்றவர்களுடைய அட்டென்ஷனை பெறுவதற்காக அதாவது பெறுவதற்காக பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு குறுகிய வழி வந்து ரீல்ஸ். இந்த ரீல்ஸ் என்ன வேணால் செய்ய வைக்கும், என்ன வேணால் செய்ய வைக்கும். நீங்கள் இப்போது ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் யோசிங்க. அன்றைக்கி ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு கப்பல் பைக்கில் போகும்போது அவர் அந்த வீலிங்னு சொல்கிற அதை பண்ணுறாரு. 2 பேரும் கீழே விழுறாங்க. அதில் அந்த பெண் தான் பின்னாடி பாவம், முதுகு தண்டே. இது ஏன் செய்யப்படுது, என்ன இதனால்? யாரும் இதை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்கணுன்னா, இப்போ இதை இவர் செய்யலைன்னா எந்த ரீல்ஸ் வந்து இயக்கம் நின்றுடும். இப்போ இந்த மாதிரி ரீல்ஸுக்கு அடிமையான ஒருத்தர் வந்திருந்தார் என்கிட்ட. அவரோட பிரச்சனை என்னென்னா, எதுனாலும் ரீல்ஸ் போடுவார். இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த 2 லைட் இருக்குன்னா, இந்த 2 லைட்டுக்கு இடையில நின்று இந்த லைட் எதுக்கு, இந்த லைட் எதுக்கு, இந்த லைட் எதுக்கு, இந்த லைட் எதுக்கு, இந்த ஸ்க்ரீன் எதுக்கு, அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுடுவார். அதுக்கு ஒரு 1000 லைக் வந்தால் அவருக்கு ஒரு சந்தோஷம். இப்படி இதுக்கும் லைக் போடுற ஆட்கள் இருக்காங்க. இது இப்படியே போய் என்ன ஆச்சுன்னா, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீல் போடுறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் சாவு வீட்டில் போய் இவருக்கு அது வந்திருக்கு அந்த எண்ணம். இவர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு டெத்து இங்கே டெத்து என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி வந்ததும் இவருக்கே அங்கே இருக்கிறவங்க இவரை வித்தியாசமாக பார்க்குறது, அதெல்லாம் பார்த்து உணர்ந்து இல்லை நம்ம இதில் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் நிறுத்தி தான் அதுக்கு தான் வந்தார். அப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் ரீல்ஸை போடலைன்னு வச்சுக்குவோம், எஃபி இழுத்து மூடிடுவாங்களா, இன்ஸ்டா இழுத்து மூடிடுவாங்களா, வாட்ஸ்அப் இழுத்து மூடிடுவாங்களா, இல்லை ரீல்ஸே இழுத்து ரீல்ஸ் மாதிரியான என்ன சோஷியல் மீடியாவும் இழுத்து மூடி ஐயோ இவர் போடலை நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப என் மைண்டில் என்ன யோசனை போயிட்டுருக்குன்னா, மன ரீதியான பிரச்சனைகள், மனநலம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை, இந்த விஷயங்கள் இழுத்துட்டு போகுதோ அப்படின்னு. இப்போ இங்கேருந்து அடுத்த ஸ்டெப் எங்கே போகும்னு சொல்கிறேன். இப்போ ரீல்ஸினுடைய கொஞ்சம் ஃபஸ்ட்டு மேல் சைடு இது சொன்னேன். ஃபீமேல் சைடு வந்து நம்ம வந்து நாகரிகம்னு எதெல்லாம் வச்சுருந்தோமோ அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாகரிகமாக இருக்கிற எல்லா விஷயங்களையும், பேச்சும் சரி, உடை சரி, மொழி சரி, பிஹேவியர், இப்போது ஆண்னா இப்படி தான் இருக்கணும், பெண் தான் இப்படி தான் இருக்கணும், அந்த இடத்துக்கு நான் வரல, அது அல்ல என்னுடைய நோக்கம். ஆனால் ஒரு மனிதத்துக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குல்ல, அதுக்கு அகெயின்ஸ்டாக ரியாக்ட் பண்ணுறது, ஒரு அருவாளை தூக்கிட்டு நடக்கிறது. ஆண் அப்படி யாரோ நடந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் வந்து அப்படிலாம் தூக்கி போட்டுட்டு அப்படி வந்து நின்னார். அப்போ இது என்ன அப்படின்னா, இது உடனே சினிமாவை சொல்லுவோம், ஹீரோ செஞ்சார் அதனால். சினிமாவில் எத்தனையோ நல்ல கதாபாத்திரங்கள் வந்துச்சு, நம்ம நல்லவங்களாக இருந்தோமா, இருக்கோம். ஏன்னா இப்போது பாசமலரை பார்த்து இன்றைக்கும் அழற அண்ணன் தங்கைகள் இருக்காங்க. ஆனால் அவங்க ரீல்ஸ் பக்கம் வர்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த நல்ல சிந்தனைகள், அதற்கான பர்சனாலிட்டியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வெளிக்காட்டுறதுன்னு எங்கே வருதுன்னா, என்கிட்ட என் பர்சனாலிட்டியை பற்றிய செக்யூர்டு பார்வை இல்லை, ப்ளஸ் என்கிட்ட நல்ல தன்மைகள் இருக்கிறதாவும் எனக்கு தெரியல. அதனால் எதையாவது செஞ்சு எல்லாருடைய அட்டென்ஷன், அந்த எதையாவது, அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ ஒரு அண்ணன் தங்கை பாசமாக இருக்கிறவர் எதையாவது செஞ்சு தங்கச்சியோட பாசத்தை வந்து ஊர் உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்க மாட்டார். அவர் தங்கச்சிக்கு என்ன தேவை, அக்காவுக்கு என்ன தேவை, அண்ணனுக்கு என்ன தேவை, இப்படித்தான் செய்வாங்க. அவங்களுக்கு உதவி தேவைப்படும் நம்ம அங்கே தான் செய்வாங்களே தவிர எதையாவது செய்யறதுன்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி இல்லை, இது ஒரு இம்பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி. இன்னும் கொஞ்சம் இதை உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுற ஒரு குரூப் ஒரு கல்லூரி வட்டாரத்தில் சந்திக்கும்போது ஒரு 15 பேர் உட்காந்து பேசும்போது, நான் முதல் ஆக்டிவிட்டியாக அவங்கள்ட்ட எல்லார்கிட்டருந்தும் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டேன். இந்த 15 பேரில் ஒரு 2 பேருக்கு நீங்கள் இதை வந்து, அதாவது இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொல்கிறேன், கை உதறுது. நம்ம வந்து 6 மணிக்கு மேலே ஈவினிங் வேறு பழக்க வழக்கங்கள் வந்தால் கை உதறதுன்னு சொன்னோம்ல, அடிக்ஷனில் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை கை உதறது மட்டும் இல்லை, அதை தேடிக்கிட்டே இருக்கு. இல்லை அங்கே இருக்குது, ஓகே, இல்லை அங்கே இருக்குது அப்படின்றது அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம
இப்போ ஹியூமனும் இல்லை, ரொபோட்டும் இல்லை, ஹியூமனாய்டு அப்படின்ற ஒரு ஃபார்மை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கும். நமக்கு வந்து நீங்கள் ஆதிகால மனிதன் எதுவுமே தேவையில்லைன்னு நடந்தவன், உணவு மட்டும் கண்டம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து லெமூரியா கன்னியாகுமரிக்கு நடந்ததாக சொல்கிறாங்க, அல்லது ரிவர்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு நடந்ததாக சொல்கிறாங்க. இருக்கு. அப்போ நடக்கும்போது அவன் எதை வந்து கையில் எடுத்துகிட்டு போனான்? தன்னை நம்பினான், நடந்தான். வழியில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், சமாளிச்சுட்டு போயிட்டு எதிர்நோக்கி போயிட்டே. இன்றைக்கி உள்ள பிரச்சனை என்னென்னா, தன்னை நம்புறது இல்லை, தனக்கு ஏதோ ஒன்று வேணும். அதில் ரொம்ப முக்கியமான ஏரியாவாக இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா எதையோ ஒன்று செஞ்சு இந்த உலகத்தை தன் பார்வையில் திருப்பிடுறாங்கல்ல. என்ன கேட்டால் உண்மையான டேஞ்சர் வந்து 10,000 அல்லது 1,00,000 ஃபாலோவர்னு இவங்க ஒரு இலக்கோட போகிறாங்கல்ல. இப்போ நீங்கள் சில பேர்லாம் பார்க்கலாம் 10K, அது ஒரு 100K அப்படின்லாம் போட்டு ஏதோ பண்ணுவாங்க. உண்மையான பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவருக்கு அந்த அந்த ஃபாலோ பண்ணுறதுன்றதே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு லைக்கை போட்டு போனால் ஃபாலோ பண்ணுறதுன்றது அர்த்தம் இல்லை, பட் எனிஹோ ஃபாலோ பண்ணுறதாவே வச்சுக்குவோம். இப்போ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்குன்னு இவர் ஒரு பர்சனாலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அவங்களுக்காக ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்காங்க, அவங்களுக்காக ஏதாவது அப்படின்னு எதையாவது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, நிறைய டாக்டர்ஸ் வந்து ரீல்ஸில் பேசுகிறாங்க. அதற்கான வரவேற்பு இருக்குது. ஆனால் இந்த பைக்கில் போகிறவங்க விழுந்தாங்கல்ல, அல்லது எங்கேயோ ஒருத்தர் யாரோ மலையிலேருந்து குதிக்கிறாருல்ல, எங்கேயோ ஒருத்தங்க வந்து ஆற்றுக்கு நடுவில் நின்று அடிச்சுக்கிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்குதில்ல. இதில் வர்ற வியூஸோ கமெண்ட்ஸோ ஒரு நல்ல செய்திக்கு வரமாட்டேங்குது. நல்ல செய்தியை பகிர்தல் அப்படின்றது குறைவாக இருக்குது. பகிராமல் இல்லை, குறைவாக இருக்குது. கம்பேரிட்டிவ் இது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி யோசிக்கும்போது திரும்ப நம்ம பழைய இடத்துக்கு தான் வரும். இந்த உலகத்தில் 80-20 தான். 80 வந்து யூஸ்லெஸ்ஸாகவும் 20 வந்து யூஸ்ஃபுல்லாகவும் சுற்றிட்டு இருக்கு. இந்த 80 சார்ந்த பகுதியில் தான் இந்த கேஸ்லாம் வருது. ஸோ இப்படி இருக்கிறப்ப பல விஷயங்கள் இதில் ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துகிற விஷயமா தான் இருக்குது. இங்கே குறிப்பாக சொன்னீங்க, நல்ல செய்திகள் பெருசாக போகிறதில்ல, இந்த மாதிரியான கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பங்கள் தான் வெளியே அதிகமாக போயிட்டுருக்கு. ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிடுது. உதாரணத்துக்கு நம்ம 2 விஷயம் சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம், ஒரு காலகட்டத்தில் ரஜினி பேசினது கண்தானம் பண்ணுங்க அப்படின்னு. அதை தொடர்ச்சியாக அவங்களுடைய ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாரும் பெரிய அளவில் கண்தானம் பண்ணாங்க. இது ஒரு பெரிய நல்ல விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட கம்பேர் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வில் பார்த்தோம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு பிரபல நடிகை வந்து அவங்க ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஹைட்ரஜன் கலந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மருத்துவ குறிப்பாகவே வெளியே சொல்கிறாங்க. இது பெரிய சலசலப்பு ஏற்படுச்சு மருத்துவத்துறையில். இது ஹைட்ரஜனை வந்து நீங்கள் எப்படி மாஸ்க்காக உள்ளே கன்சியூம் பண்ணுவீங்க, இன்ஜெக்ட் பண்ணுவீங்க? இப்படி ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கணும், இல்லை அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும்? முதல்ல கருத்து ஏன் சொல்லணும், யார் கேட்டால் இதுதான் முதல் கேள்வி. நானாக தான் சொல்கிறேன். அப்போ நானாக தான் சொல்கிறேன்னா அந்த கருத்து சொல்கிறவனுடைய நோக்கம் என்ன? பாயிண்ட் 1, சமுதாயத்துக்கு நல்லது அப்படின்னு நினச்சா இது சம்மந்தமான என்னது இது? இப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசி இதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், பொது வாழ்க்கைக்கு போகுது, பொது இடத்துக்கு பல பேர் பல விதமாக புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நான் இதை எப்படி சொல்லணும், இதனுடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு சொன்னால் அது கரெக்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம வீட்டில் வந்து டஸ்ட்பின் இருக்குதுல்ல, அது மாதிரி சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறவங்க உண்டு. இப்போது எனக்கு ஏதோ ஒரு கோவம், எனக்கு ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கு ஏதோ ஒன்று செய்யணும், எனக்கு ஏதோ ஒன்று பெருமையாக பேசணும், நான் ஏதோ செஞ்சதை சொல்லணுன்னா இங்கே வந்து பேசிட்டு போயிடுறது. ஆச்சரியம் என்னென்னா, அது பெரிய பெரும் இல்லை பெரிய நிலையில் இருக்கிறவங்க அப்படி செய்யும்போது அது உண்மைன்னு நம்பப்படுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் அப்படி சொல்ல மாட்டார்ப்பா அப்படின்ற இடத்துல தான் அது ஆரம்பிக்குது. நீங்கள் சொன்ன அதே உதாரணத்துக்கு நான் இன்னொரு பேர் சொல்லாமல் நம்ம உதாரணம் சொல்லலாம். இதே மாதிரி எதையோ பேசி இதே சோஷியல் மீடியாவில் அதுவரை வைத்திருந்த பிம்பத்தை இழந்தவங்களும் உண்டு. கீழே வந்து எழுதுறதெல்லாம் பார்க்கலாம், இவ்வளோ பெரிய ஆள் நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு எழுதுறதெல்லாம் பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, நீ சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பேசிக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஐன்ஸ்டீன் அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை, எதையாவது சொல்லி முட்டாளாகிறத விட எதையுமே சொல்லாமல் புத்திசாலி மாதிரி தோற்றத்தில் இருந்துட்டு போயிடலாம் நான் அப்படின்வார். இந்த பர்டிகுலர் லைன் இருக்குல்ல,
இது வந்து சோஷியல் மீடியாவுக்கு ரொம்ப பொருந்தும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுகிற 100% விஷயங்கள் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், உறுதி செய்யப்படாமல், எதையாவது யாருக்காவது எதையோ சொல்லணும். யார் கேட்டா? இதுதான் முதல் கேள்வி. இப்போ யார் கேட்குறா? இப்போ காலையில் எந்திரிச்சு நீங்களோ நானோ இல்லை இங்கே இருக்கிறவங்களோ எனக்கு வந்து ரோட்டில் வந்து 120 கிலோமீட்டரில் ஒரு பைக் வந்து ஃப்ரீ வீலிங் பண்ணும்போது அது ஸ்லோ மோஷனில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படி நேர் விருப்பமாக வந்துச்சா? இல்லை. நான் நினைக்கிறத நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு லைக் வர்றதுனால நான் மீண்டும் செய்வேன் அப்படின்றது தான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்கிற விஷயம், இப்போ இருக்கிற அந்த ஜெனரேஷன் ஏன் நல்ல விஷயங்களை முன்னெடுத்தால் அந்த 20% அளவுக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு தவறான புரிதல் இருக்குது. 80-20னா 80 தான் பெருசுன்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை. இந்த 20% இருக்கிறவங்க லைக் பண்ண ஆரம்பிக்கிறதும் 1 லட்சம் வரும். நம்ம வந்து 20னா 20 கோடி, அதில் ஒரு 1 லட்சம் நம்மளை லைக் பண்ணுவாங்க. அந்த லைக்கை நோக்கி நம்ம போகணும், அதில் நம்முடைய சிந்தனைகளை வளப்படுத்திக்கணும் அப்படின்ற இடத்துக்கு ஏன் இந்த ஜெனரேஷன் வர்றதில்லை அப்படின்னா, எப்போவுமே மைண்டு வந்து த ஈஸியஸ்ட் வே டு அட்டைன் ஷார்ட்கட்னுவாங்க, குறுக்கு வழி, அதுதான் யோசிக்கும். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ், லாங் டேர்ம் அப்படின்றதே எடுக்காது. என்னுடைய பார்வை என்னென்னா, யங் ஜெனரேஷன் உண்மையிலே நீங்கள் அப்படி எல்லாம் ஏதாவது லைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, வாங்கணும்னு அவசியம் இல்லை. கமெண்ட் அப்படி வாங்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஆனால் ஒரு வேளை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணலாம். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, எவ்வளவோ பேசப்பட வேண்டியது இருக்குது, கையில் எடுக்கலாம், அதை பற்றி பேசலாம். இப்போ ஒரு சக மாணவன் வந்து ஃபைனல் இயரில் வந்து ஒரு சப்ஜெக்டில் போயிடுச்சு, அவருக்கு எதிர்பாராமல் போயிடுச்சு. அவர் அந்த மாதிரி போகும்பொழுது எப்படி எழுந்து வரலாம் அப்படின்றத ஒரு மாணவர் பேசுகிறத விட ஒரு சிறப்பான துணி இருக்க முடியாது. மீதி எல்லாரும் அறிவுரை சொல்லதாக பேசுவாங்க. பட் ஒரு மாணவரே அதை பேசுகிறாருன்னா பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு யதார்த்தமான துணியில் இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், இப்போ பொருளாதாரத்தில் ஒருத்தர் இழந்துட்டார், இதை வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு ஃபினான்ஸில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இழந்துட்டிங்கன்னா எப்படி எழுந்து வரலாம் அப்படின்றதுக்கு என்னிடம் இப்படி ஒரு பார்வை இருக்குது, வேணுன்றவங்க எடுத்துக்கங்க அப்படின்றாருன்னு வைங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் ரீல்ஸ் வந்து கட்டமைக்கப்படும் பொழுது அது வந்து ஒரு ஒரு லேர்னிங் மீடியமாக மாறும். நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு நகர்த்தும். அதில் தான் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் என்ன அது எக்ஸிஸ்டிங். இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களை அழிக்க முடியாது, அது வந்து இப்போ கூட பிறந்ததாயிடுச்சு, கூடவே வந்துடும். அப்போ அழிக்க முடியாத ஒன்றை சரியான மாற்றுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் யோசிக்கணுமே தவிர, அவன் வந்து ஒரு பைக்கில் போனான்னா நான் இப்போ 2 பைக்கில் போகிறேன், ஒரு கால் இந்த பைக்கில் ஒரு கால் இந்த பைக்கில், இதை எப்படியாவது ஓட்டி பார்க்குறேன் அப்படின்றது வந்து அதுக்கு முடிவே இல்லை, முட்டாள்தனம். அதுக்கு அடுத்தது வந்து 3 பைக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுங்க, நான் குறுக்க படுத்துக்கிறேன், நீங்கள் 3 பேரும் ஓட்டுங்க, என்னை தூக்கி போடுங்க, கொஞ்சம் தூரம் பைக் போகும்போது நான் கரெக்டாக வந்து விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு எல்லையே இல்லை. நான் வந்து டேமுக்குள்ளே குதித்து டேம் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அது வழியாக நான் வெளில வந்துடுவேன், நீங்கள் அதை ஸ்லோ மோஷனில் எடுங்க அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு இது வந்து அறிவுத்தனம் இல்லை, அறிவிழித்தனம். அப்போ அதுக்கு எல்லை இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்றத யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சுன்னு தோணுது. இந்த ரீல்ஸ் செய்கிறப்ப ஆக்சிடெண்ட் ஆகிறது, இறப்புகள், இதெல்லாம் வந்து வருத்தம். ஆனால் ஒரு விதத்தில் இதெல்லாம் தான் அலாம் கிளாக், ஒரு பாடமாகவும் இருக்கு. இது நடக்கலைன்னா இன்னும் போகும். இதை பற்றியான பேச்சும் இருக்காது, விவாதங்கள் இருக்காது, தெளிவும் இருக்காது. நடக்கிறது ஒரு விதத்தில் மனசுக்கு வருத்தம், இன்னொரு விதத்தில் பாடம். ஓகே, இனி இது சரியாக வராது, வாழ்க்கை போயிடும் அப்படின்னு. ஸோ ரீல்ஸ்க்கு ஒரு அலாரம் வந்திருக்கு. இதை நம்ம உணர்ந்து இப்போவே இதை மாற்று பாதையில் நீங்கள் சொன்னது போல் சரியான பாதை என்னவோ அதை நோக்கி பயணிக்கிறப்ப ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்றத நம்புவோம். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.